ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 6க்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 15 கொஷின்ஸாக வந்து டே 1லேருந்து டே 5 வரைக்கும் பார்த்துருப்போம். அதில் நம்ம கிட்டத்தட்ட 75 கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். 75 கொஷின்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம 25 கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரில் 100 கொஷின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகிடும். ஸோ நாளையிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் நம்மளால் எவ்வளோ கொஷின் கவர் பண்ண முடியுதோ நம்ம கவர் பண்ணலாம். இவ்வளோ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் செட் பண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்மளால் பார்த்து கவர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நம்ம குரூப் 4 எக்ஸாம் வர்ற வரைக்கும் சரி, குரூப் 4 முடிஞ்சு குரூப் 2 எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 76. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு பிறமொழி சொல் கொடுத்துட்டாங்க. இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இதுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. எரடு அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கன்னட மொழி சொல். எரடு அப்படிங்கிறது கன்னட மொழி சொல். இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து தமிழில் 2ன்னு சொல்லுவோம், கன்னட மொழியில் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எரடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெசனாகவே ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசனில் தான் நமக்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எரடு அப்படின்னா 2. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர் தன்னார்வலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக போராளி கிடையாது, சமூக சீர்திருத்தவாதி. சென்டென்ஸ் அப்படின்னா பதிவிறக்கம் கிடையாது, பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. சென்டென்ஸ் அப்படின்னா வாக்கியம். அடுத்தது மிசைல் அப்படின்னா கடல் மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏவுகணை. மிசைல் அப்படின்னா ஏவுகணை. இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள், அப்போது இது 3மே வந்து தப்பாக இருக்குது. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. அப்போது வாலண்டியர் அப்படின்னா என்னது, தன்னார்வலர். ஸோ இதுதான் கரெக்ட். 77க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இனமொழி விடை. இதுக்கான ஆன்சர் இனமொழி விடை. ஸோ இந்த இனமொழி விடை ரிலேட்டடாக நம்ம நிறைய கொஷின் வந்து முன்னாடி ப்ரீவியஸாக டே 5 வரைக்கும் பார்த்ததில் நம்ம இதிலேருந்து இந்த கொஷின் பேப்பர்லேருந்தே 3 கொஷின் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 3rd கொஷின். ஆல்ரெடி இதே கொஷின் பேப்பர்லேயே வந்து இனமொழி விடையிலே 2 கொஷின் வந்து கேட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு இனமொழி விடை தான் ஆன்சர். அதே மாதிரி ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை. அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு கொஷின் ஒரு வினாவை கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு இனமான வேறொன்றை கூறுவது தான் இனமொழி விடை. படிக்கவில்லையா அப்படின்னா எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உனக்கு ஆடத் தெரியுமா அப்படின்னா அதற்கு இனமாக பாடத் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா இனமொழி விடை. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 79. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏவல் விடை. ஏவல் விடை தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ படித்தாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நீயே படி அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து நம்ம வேறு ஒன்று சொல்கிறது, நீயே படி அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம எதிர்த்து ஏவி சொல்கிறது. ஏவல் விடை அப்படின்னா நம்ம வந்து ஏவுதல் போல, பிறருக்கு ஆணையிடுவது போல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஏவல் விடை. நீ படித்தாயா என்ற வினவிய போது நம்மளை யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களையே நீயே படி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஏவல் விடை. ஸோ 79க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம்.
உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஸோ இந்த 80, 81, 82 இந்த 3 கொஷினையும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக இருக்கிற இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஸோ பாருங்கள், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வகை வினை அப்படின்றத கேட்குறாங்க நம்மக்கிட்ட. கவிதா பாடம் படித்தாள், அப்போ கவிதா பாடம் அவங்களாவே படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செயலை தானே செஞ்சுருக்காங்க. அப்போது அது என்னவாக இருக்கும்? தன்வினை, ஆப்ஷன் சி. பிறவினை அப்படின்னா என்னென்னா, கவிதா பாடம் கற்பித்தாள் அப்படின்னு சொன்னால் தான் பிறவினையில் வரும். கவிதா பாடம் படித்தாள் அப்படின்னா அவங்க தனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க தானாக படிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போது இது எதில் வரும்? தன்வினை. ஸோ 83க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே தான். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஸோ இதுக்கான கரெக்டான வினா எப்படி வரும் நமக்கு? யாரை உயர்திணை என்பர். அப்போது யாரை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இது. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எது உயர்திணையின் மறுபெயர் என்ன? உயர்திணையின் வகைகள் யாவை? இதெல்லாம் வந்து சரியான வினாவை அமைக்கிற ஃபார்மேட்டு கிடையாது. ஸோ 84க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், 85. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசை கொடுத்துருக்காங்க, அதுபடி நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அரிது, ஈதல். இங்கே வந்து 2 இங்கேயே அரிதுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே அந்நியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நடுவில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈதல். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். வந்து இதுக்கு அடுத்தது தான். ஆக்கு அடுத்தது என்ன வரணும்? இங்கே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருக்குது, இருக்குது, அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? நடுவுலே வந்து இந்த வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் இது வந்து வராது. அடுத்தது பாருங்கள், அரிது, அந்நியர், ஈதல், இரவலர். இங்கே இருக்குது, இந்த சின்ன வந்து அடுத்ததாக இருக்குது, அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்கள், அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இதுதான் நமக்கு சரியாக இருக்குது. எப்படி சரியாக இருக்குது? இங்கேயும் அந்நியர் இருக்குது, அரிது இருக்குது, 2 இருக்குது. எந்த சொல் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்நியர் போடணுமா இல்லை அரிதுங்கிறது முதல்ல வருமா அப்படிங்கிறது டவுட் நிறைய பேருக்கு வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரிது அந்நியர்னு மாற்றி இந்த மாதிரி நம்மளை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இப்படி தான் நமக்கு வந்து இந்த வரிசை அப்படிங்கிறது வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னு வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது? அதுக்கப்புறம் இருலாம் வரும். அதனால் இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது? வந்து வருது. ஸோ அதனால் அந்த வரிசை அரிது வந்து செகண்டாக தான் நமக்கு வருது. அதனால் இதுதான் நமக்கு கரெக்டான விடை. அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 2த்துலேயுமே சேமாக இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு 2வதாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த வேர்டை வந்து பாருங்கள். அப்போ அதில் எது ஃபஸ்ட்டு வருமோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டில் வரணும், நெக்ஸ்ட்டு வர்றது செகண்ட் வரும். அந்த மாதிரி தான் நம்ம சொற்களை சீர் செய்யணும். ஸோ 85க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து, பணித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பணிந்து அப்படின்னா என்னென்னா அடங்கி அப்படின்னு சொல்லலாமா? பணிந்து அப்படின்னா அடங்கி, இந்த பணிந்துக்கு அடங்கி. பணித்து அப்படின்னா கட்டளை, கட்டளைக்கு பணிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஸோ 86க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 87. அகரவரிசையில் எழுதுக. இதுவும் வந்து நமக்கு அகரவரிசையில் கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், தேனி, தையல், பூனை, மான். இதுதான் வந்து சரியான வரிசை. ஏன்னா தேக்கு அப்புறம் தான் வந்து தை வரும். தே, தை, அதனால் வந்து இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பூனை, மான், பாக்கு அடுத்தது தான் மா வருது இல்லையா? ஸோ அதனால் வந்து 3, 4 இதுதான் வந்து கரெக்டு. 87க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 88. கீழ்காணும் பெயர் சொற்கவே அகரவரிசையில் எழுதுக. இங்கே பாருங்கள், அகரவரிசையிலேருந்து நமக்கு நிறைய கொஷின், கிட்டத்தட்ட நம்ம 3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இதில் நமக்கு எது சரியான விடை அப்படின்னா இது தான். ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். பாருங்கள், ப,
ம அதுக்கப்புறம் தான் மா வரும். ஏன்னா குறியிலுக்கு அப்புறம் தான் என்ன வரும், நெடில் வரும். அதனால் இதுதான் வந்து நமக்கு கரெக்ட், ஆப்ஷன் டி. நான் ஏன் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வந்து சொல்லலை அப்படின்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஷினை சொல்லி டேரெக்டாக அதுக்கான ஆன்சர் எதுவோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி எல்லா கொஷின்ஸையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இருக்கும்.